அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளேயே லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருக்கிறது. ஹார்முஸ் பாதை திறக்கப்பட்டு எரிசக்தி விநியோகம் சீரடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா நாடுகளுக்குமே இருந்துச்சு இல்லையா? எதிர்பார்ப்போட காத்திருந்த நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அமெரிக்கா அதேபோல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் லெபனான் மேலே இஸ்ரேல் இதுவரை இல்லாத அளவில் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கு. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெறும் 10 நிமிட இடைவெளியில் லெபனான் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழிச்சிருக்கு. லெபனான் தலைநகர் பெய்ரூட், தெற்கு லெபனான் மற்றும் கிழக்கு லெபனானில் இருக்கக்கூடிய பெக்கா வேலி இந்த பகுதிகளெல்லாம் ஒரே நேரத்தில் ஏராளமான குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பெய்ரூட்டில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய வணிக மற்றும் குடியிருப்பு பகுதிகள் எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் தாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரே நாள் தாக்குதலில் குறைந்தது 250 பேர் கொல்லப்பட்டதா லெபனான் சுகாதார அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழியறதாகவும் இரத்த தானம் செய்யுமாறும் அரசு அவசர அழைப்பு விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பெக்கா வேலி இருக்கு இல்லையா, பெக்கா பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஸ்மெஸ்டர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மயானத்தில் இறுதி சடங்கு நடந்து கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட தாக்குதலில் மட்டுமே 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டயர் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, ஆம்புலன்ஸ்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளை திட்டமிட்டு தாக்கியதா இஸ்ரேல் மேல ரெட் கிராஸ் அமைப்பு குற்றச்சாட்டியிருக்கு. ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ஏவுகணை ஏவுதளங்கள், கட்டளை மையங்கள், உளவுத்துறை உட்கட்டமைப்புகளை தகர்த்ததா இஸ்ரேல் கிளைம் பண்றாங்க. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா சேர்க்கப்படவில்லை அப்படின்னும் இஸ்ரேலிய எல்லைகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை ஒடுக்கும் வரை தாக்குதல் தொடரும் அப்படின்னும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவிக்கிறார். இந்த தாக்குதலை லெபனான் அரசு வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையில் நாடு தழுவிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படின்னு லெபனான் பிரதமர் நவாஃப் சலாம் அறிவிச்சிருக்கிறார். இஸ்ரேலுடைய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தறதுக்கு வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. லெபனான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படாவிட்டால் அமெரிக்காவோடு எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திலேருந்து நாங்கள் விலகுவோம்னு ஈரான் இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஒரு பகுதியாக தான் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடி இருக்கிறது. ஈரான் உடனடியாக ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் அப்படின்னும் அதனை மூடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அப்படின்னு வெள்ளை மாளிகை ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் லெபனான் மீதான தாக்குதல் குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் ஹிஸ்புல்லா இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை, அது தனிப்போர், செப்பரேட் ஸ்கிமிஷ் அப்படிங்கிறாரு அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறாரு. இதுக்கிடையில் இஸ்லாமாபாத்தில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை உலகம் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்குது. இந்த இஸ்லாமாபாத் அக்கார்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாகிஸ்தான் முன்மொழிந்த அமைதி திட்டத்தினுடைய முக்கிய அங்கமாக இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு நடக்குது. பல வாரங்களாக நடைபெற்று வரக்கூடிய கடுமையான போருக்கு பிறகு 2 நாடுகளுடைய உயர்மட்ட தலைவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய முதல் நிகழ்வாக இது இருக்கும். 2 நாடுகளும் தங்களுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளை இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க. அமெரிக்கா சார்பில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர் தலைமையிலான ஒரு குழு பங்கேற்குது. ஈரான் சார்பில் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா அவருடைய தலைமையில் ஒரு குழு பங்கேற்குது. இவர் ஈரானுடைய தற்போதைய போர்க்கால தலைமையினுடைய மிக முக்கியமான நபர் அப்படின்னு பார்க்கலாம். ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில், சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, அதே போல் பொருளாதார ஒருங்கிணைப்பு கவுன்சில், இதிலெல்லாம் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர். ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் மொசபா கமேனிக்கு மிகவும் நெருக்கமானவரும் கூட. ஈரானிய புரட்சிகர காவல் படையின் ஆதரவு பெற்ற ஒரு தலைவராகவும் அவர் இருக்கார். இவரது அதிரடியான பாணியின் காரணமாக தான் சர்வதேச ஊடகங்களால் இவர் ஈரானின் ட்ரம்ப் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதிபர் ட்ரம்போட நிர்வாகம் இந்த பேச்சுவார்த்தையை ஒர்க்கபிள் பேசிஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனாலும் ஹார்முஸ் நீரிணையை நிரந்தரமாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய அமெரிக்கா வலியுறுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமானது அப்படின்னு ஜேடி வான்ஸ் எச்சரிச்சிருக்காரு. மேலும் ஒப்பந்தம் மீறப்பட்டுச்சுன்னா கடுமையான இராணுவ நடவடிக்கை தொடரும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. லெபனான் இந்த போர் நிறுத்தத்தில் அடங்கும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றத இஸ்ரேல் மறுக்கிறாங்க. இதுவும் நாளைய பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான விவாத பொருளாக இருக்கும். இந்த பேச்சுவார்த்தை சுமார் 15 நாட்கள் வரைக்கும் நீடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேவைப்பட்டால் இது மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு ஒருபுறம் தயாரானாலும் இன்னும் 2 நாடுகளுக்கு இடையில இன்னும் கடும் அவநம்பிக்கையும் நிலவுது. குறிப்பாக லெபனான் மேல இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் ஈரானை ஆத்திரமடைய செய்திருக்கின்றன. இதனால நாளை பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னாடி ஈரான் சில கூடுதல் நிபந்தனைகளை விதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. மத்திய கிழக்கு போருக்கு முக்கிய காரணமான இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைக்கு
அழைக்கப்படவில்லை அப்படிங்கிறது நம்ம இதை கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த பேச்சுவார்த்தை முதன்மையாக அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலானதாக இருக்கும். பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்கிறதுனால அமெரிக்கா மற்றும் ஈரானிய தூதுக்குழுக்கள் மட்டுமே இஸ்லாமாபாத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றன.